ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து பிக்ஷாலி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமம் சுவாமி ராகவேந்திரருடைய சரித்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சுவாமி ராகவேந்திரர் கும்பகோணத்தில் இருந்து இந்த மந்த்ராலயத்தில் ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணணுன்றதுக்காக அவர் முதல்ல வந்து ஸ்டே பண்ண இடம் எதுனா இந்த பிக்ஷாலி அப்படிங்கிற இந்த கிராமம்தான். இங்கே அப்பண்ணாச்சாரியார் அப்படின்னு அவருடைய ஒரு சிறந்த சிஷ்யர். அவர் வந்து இங்கே ராகவேந்திரர் தங்குறதுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு அவர் கொடுத்துருந்தார். இந்த இடத்துல நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், மக்கள் எல்லாமே வந்து ஒரு மரத்தை வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ராகவேந்திரருக்கு வந்துட்டு ஒரு பிருந்தாவனம் இருக்குது. அந்த இடத்துல தான் ராகவேந்திரர் வந்து 13 வருட காலம் வந்து தன்னுடைய ஜபம், ஹோமம், தபம் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ராகவேந்திரர் வந்து 13 வருட காலம் தபஸ் பண்ண ஒரு இடம் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்க்கலாம், அங்கே பின்னாடி வந்து ஒரு அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கும். அந்த மரத்தில் இந்த அப்பண்ணாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து இங்கே என்ன பண்ணுவார்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேதங்களை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இந்த கிராமங்களில் போயிட்டு வந்து குருகுல கல்வி அப்படின்னா அவங்க வந்து போய் பிரம்மச்சாரிகள் வந்து பிக்ஷை எடுத்துகிட்டு வரணும், அதில் தான் அவங்க வந்து வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க பிக்ஷை எடுத்துகிட்டு வர்ற அந்த அரிசி அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த மரத்தில் வந்து கட்டி வச்சுருவார். கட்டி வச்சுட்டு இவங்களுக்கு வந்து பாடம் எடுப்பார். பாடம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுவார், அந்த மரத்தில் கட்டி இருக்கக்கூடிய அந்த அரிசியில் வந்து புரோக்ஷனம் பண்ணுவார். அந்த தீர்த்தத்தை வந்து புரோக்ஷனம் பண்ண உடனே அந்த அரிசி எல்லாமே என்ன ஆயிருமா, சாதமாக மாறிடுமா. ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இது. அப்பண்ணாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதியும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பண்ணாச்சாரியாரை பற்றி நம்ம மூவியில் கூட பார்த்துருக்கலாம். ஒருத்தர் வந்து ராகவேந்திர ஜீவசமாதி ஆகும்போது நதியை கடந்து வர்றதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த நபர், அந்த பக்தர் தான் வந்துட்டு அப்பண்ணாச்சாரியார். அவர் இங்கே இருந்து தான் ராகவேந்திர ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்க்க போகிறாரு. அந்த நேரத்தில் துங்கபத்ரா ரொம்ப பிரவகிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவரால் நதியை கடந்து ஓட முடியாமல் இருந்தது. அப்போது இந்த இடத்துல தான் அந்த துங்கபத்ரா நதி வந்து வழிவிட்டது அப்பண்ணாச்சாரியாருக்கு. அப்பண்ணாச்சாரியார் இங்கே இருந்து அதுக்கப்புறமா அவர் மந்த்ராலயம் போகிறார். ஆனால் போகிறதுக்குள்ளேயும் ராகவேந்திரரை வந்து ஜீவசமாதி பண்ணிடுறாங்க, அவரால் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ராகவேந்திரர் வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் 13 வருட காலம் எங்கே இருந்து நான் தபம் பண்ணணும், பக்தி பண்ணணும், அந்த இடத்துலையே நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து ஒரு பிருந்தாவனம் பண்ணு, நான் அங்கே வந்து எப்போயும் நித்திய வாசம் பண்ணுவேன் உனக்காக அப்படின்னு சொல்லி ராகவேந்திரர் சொன்னதுனால அப்பண்ணாச்சாரியார் அவர் வந்து உருவாக்கின ஒரு பிருந்தாவனம் தான் இங்கே இருக்குது. இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து ஏகசீலா பிருந்தாவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு கல்லுனாலேயே ஆன ஒரு பிருந்தாவனம். நீங்கள் அங்கே பார்க்கலாம், மக்கள் எல்லாமே வந்து சுற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிருந்தாவனத்தில் ராகவேந்திரர் இப்போவும் இருக்கிறாரு. ஸோ ராகவேந்திரர் இந்த மாதிரி அப்பண்ணாச்சாரியாருக்கு சொன்னதுனால அப்பண்ணாச்சாரியார் இங்கே வந்து இந்த பிருந்தாவனத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அவருக்கும் காட்சி கொடுத்தாரு, இந்த பிருந்தாவனத்தில் எப்போதும் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்மிக்க ஒரு இடம். இப்போவும் வந்து ஆன்மீகமும் பக்தியும் அமைதியும் அது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. மந்த்ராலயம் வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கும் வந்து ராகவேந்திரருடைய அருளை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.